வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்று முதல் மகளிர் உரிமை தொகை 2500 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது எல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோங்க. இந்த காணொளி தமிழ்நாட்டு பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பொழுது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் குறித்த தகவல்களை வழங்குகிறது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் மற்றும் அதைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் பணம் முன்னதாக வருமா அல்லது தாமதமாகுமா என்ற குழப்பத்திலேயே மக்கள் நிலவுகிறது. கடந்த கால நடைமுறைகளை வைத்து பார்க்கையில் ஆகஸ்ட் 14 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் தொகை கிடைத்துள்ளதாக இதில் தகவல்கள் வந்திருக்கு. மேலும் தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த உதவித்தொகை 2500 உயர்த்துவது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் அளித்துள்ள நம்பிக்கையான தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. நிதிநிலை சீரானவுடன் இந்த உயர்வு நடைமுறைக்கு வரும் என்றும் தற்பொழுது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இல்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இறுதியாக பயனாளர்கள் தங்கள் கணக்கில் பணம் வந்துள்ளதா என்பதை சரிபார்த்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 15 கண்டிப்பாக வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி நல்ல தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. இல்லைனா ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை காலையில் உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ரூபாய் வரும். ஆகஸ்ட் மாதத்தில் எப்பயுமே இந்த 14, 15 தேதிகளில் சனி ஞாயிறுன்றதுனால வங்கி விடுமுறை நாட்களாக போகிறதுனால அந்த கால தாமதங்கள் ஏற்படும். தொகை உயருமா, 1000 2500 உயருமா அப்படின்ற கேள்விகளுக்கு கண்டிப்பாக உயரும். தாமதத்திற்கான காரணம் ஆகஸ்ட் 14 ஓகேங்களா. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வங்கி விடுமுறை, வார இறுதி நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை காரணமாக வங்கிகள் செயல்படாது. இதனால் வழக்கமான பரிமாற்றம் அப்படின்றது தடைபெறும். 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணி முதலே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். கடந்த 2023ஆம் ஆண்டு இதே போல தாங்க ஆகஸ்ட் 15 விடுமுறை என்பதால் முன்கூட்டி ஆகஸ்ட் 14ஆம் தேதியே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அதே போன்று முன்கூட்டி வரவு வைக்கப்படுமா அப்படின்றதுல சந்தேகமாக தான் இருக்குது. இன்னும் வரவு வைக்கப்படலை. நிறைய பேர்த்து கேட்ட அப்டேட் பிரகாரம் 2023 நிலை தான் இப்போ 2026லேயும் வருது. வங்கி கணக்கில் பணம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 14 இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வரணும். அந்த நைட்டுக்குள்ளே வந்தால் தான் நிறைய பேர்த்துக்கு வரலை. அதனால் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை விடுமுறைகள் முடிந்து அடுத்த நாளில் பணம் வரவு வைக்கப்படலாம். இந்த மாதமே 2500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே வதந்திகளாக இருக்கலாம். ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான அப்டேட் இன்னும் வரல. சமீபத்தில் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை உயர்த்துவது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டும் இன்னும் வரல. அதனால் வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம். சரிபார்ப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொகை உயர்வு குறித்த அறிவிப்புகள் வெளியாகும். உண்மை நிலை நடந்து கொண்டிருக்கும். தமிழக பட்ஜெட்டில் 2500 உயர்த்துவது குறித்து எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களின் சமீபத்திய விளக்கம் இதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. 2500 எப்போது கிடைக்கும் அப்படின்னு தேர்தலுடைய வாக்குறுதி. முதன்மை நோக்கம் நிதி பற்றாக்குறை. தற்பொழுதே தாமதத்திற்கு காரணம் 2500 உரிமை தொகை. மகளிருக்காக 2500 என்பது முதன்மையான தேர்தல் வாக்குறுதி. நிதி பற்றாக்குறை சரி செய்யப்பட்டு உடனே விரைவில் வழங்கப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இந்த தகவலை தற்சமயம் குறிப்பிட்டிருக்கார். 2500 திட்டத்தின் ஒரு செயல்பாட்டு வரைபடம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தற்போதைய நிலை மாநிலத்தில் நிதி பற்றாக்குறை, நிதிநிலையை சரி செய்தல் மற்றும் சீரமைப்புறாங்க. இறுதியாக 2500க்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி உங்களுக்கு கைக்கு வழங்குறாங்க. தற்பொழுது வரை 1000 ரூபாய் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கப்படும். திங்கட்கிழமையும் ஒரு சிலருக்கு வந்துடுங்க. எதிர்பார்ப்பு அப்படின்றது அடுத்த 6 மாதத்தில் எப்படியாவது ஒன்று 2500க்கு உண்டான அப்டேட்டை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்குவார் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியான தகவல்கள் ஓகேங்களா. இந்த மாதம் 1000 மட்டும்தான் வர வைக்க போகிறாங்க. 2500 இப்போதைக்கு கிடையாது. ஒரு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையே உங்களுக்கு இந்த வரவு வைக்கப்படும். உங்களின் வங்கி கணக்கிற்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்புகளை என்ன, அரசின் நோக்கம் உறுதியானது, ஆனால் செயல்பாடுகள் நடைமுறை சிக்கல்களை பொறுத்தது. குறுகிய கால தாமதம். ஆகஸ்ட் மாதம் 1000 தாமதம் என்பது வெறும் வங்கி நாட்காட்டி சம்மந்தப்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை மட்டுமே. நீண்ட கால தாமதம் அப்படின்னா 2500 உயர்வு என்பது மாநிலத்தின் பொருளாதார கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட நிர்வாக பிரச்சனை. இதற்கு கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலை நம்ப வேண்டாம்.
2500 உயர்வது குறித்து ஒரு பெரிய அரசாணை வந்த பின்னாடி தான் நம்புங்க. அது வரைக்கும் ஃபேக்காக தான் இருக்கும். நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.